தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நன்றி சகோதரமே. இன்றைக்கே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு இனிய நாளை கொடுத்து அந்த நாளில் நாம் அவருடைய அளவில்லாத தீர்ந்து போகாத இரக்கத்தையும் முடிவு பெறாத பேரன்பையும் பெற்றுக்கொள்ள அவர் நம் மீது இரக்கமாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். மட்டுமல்லாது ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய அந்த ஆற்றலையும் சக்தியும் பலத்தையும் கொடுத்து என்னுடைய சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று நமக்கு வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறார் என்று சொல்லவே. எனவே இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்படைப்போம், அர்ப்பணிப்போம், நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இந்த நாளை உமக்கு முன்பாக என் சமூகம் செல்லும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்வோம். மட்டுமல்லாது இந்த உலகத்தில் பல்வேறு பகுதியில் தீயினால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பொருட்சேதம் ஆகியிருக்கிறது. எனவே அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்லாது இன்னும் அந்த போர்கள் ஓய்ந்த பாடில்லை. அந்த போர்கள் ஓய்ந்து எல்லாரும் மனதிலையும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தையும் அமைதியும் நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் உங்களிடம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பு ஆண்டவரே. மட்டுமல்லாது குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குடும்பங்கள் குட்டி திரு அவைகள் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்னை மரியாதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த திருஜெபமாலை நாங்கள் சொல்லி என்னாலும் எப்போதும் ஒரு கட்டுக்குள் ஒரு ஒற்றுமையாக நாங்கள் குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இளையோருக்காக ஜெபிக்கிறோம். அந்த இளையோர் கல்வியில் நல்ல தேர்ச்சியுடனும் அதை அவருடைய அந்த வகுப்புகளை சிறப்பாக அவர்கள் அந்த வகுப்புகளை எல்லா வகுப்பிலும் அவர்கள் முழுமையாக கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண் பெற்று சிறப்பாக அவருடைய கல்வியில் தேர்ச்சி பெற்று நல்ல வேலையில் அமைந்து சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கிறோம் அன்பாண்டவரே. அந்த இறை அழைத்தல் இந்த வருடம் எல்லா மறை மாவட்டத்திலும் சிறப்பாக கொடுக்கப்பட்டு இந்த இறை அழைத்தலை இந்த ஆண்டு சிறப்பாக நாங்கள் அந்த அறுவடையின் திருநாளை சிறப்பாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் வயோதிகர்கள் அவர்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் எல்லோராலும் கவனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான நோயாளிகள் அவர்கள் நலமுற்று வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் ஜெபிக்கிறோம். மட்டுமல்லாது ஏழைகள் மிகவும் பின்தங்கியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அவர்கள் நலம் பெற்று ஏழைகள் அவர்கள் சிறப்பான அந்தஸ்தை பெற்று அவர் நல்ல நிலைமையில் வைக்கப்பட்டு சீரும் சிறப்பாக அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கடைசியாக சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கைதிகளுக்காக இன்றைக்கு ஜெபிப்பவர்கள் மிகவும் மிக குறைவு. எனவே அவர்கள் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து அவர்கள் தண்டனையிலிருந்து அவர்கள் மீட்பு பெற வேண்டும். அவர்கள் தண்டனையிலிருந்து அவர்கள் அந்த சிறைச்சாலை விட்டு செல்கிற அந்த நன்னாளை எதிர்பார்ப்பது போல அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், ஒரு சுபிச்சம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காகவும் மன்றாடி இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஒரே மகனுமான உயிர்த்த இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பு சகோதரமே, இன்றைக்கு தூய ஆவியானவர் நம்மை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 அறிவற்ற செல்வன் ஊமை என்ற தலைப்பில் இறை வசனம் 16 21 முடியவுள்ள இறை வசனங்கள் படிக்கின்றேன். அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார்.
செல்வனாயிருந்த ஒருவன் நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருளையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரரே, இந்த செல்வனாய் இருந்த ஒருவன் என்று சொல்லப்படுகிறதே, அவனுடைய நிலம் நல்லா விளைஞ்சது. செல்வனாய் இருக்கிறதையும் தப்பில்லை, அவன் நல்ல நிலம் நன்றாய் விளைந்தது, அதுவும் தப்பில்லை. ஆனால் அவனுடைய வார்த்தைகளை சற்று கவனிங்கள். அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பாருங்க, அந்த பொருளை சேர்த்து வைக்கலாம். இந்த களஞ்சியத்தை இடித்து கட்டி இந்த பொருள்களை சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைக்கிறது கூட ஒரு பெரிய தவறு அல்லது பாவம் என்று சொல்லிட முடியாது. ஆனால் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். அங்கு பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. உனக்கு எல்லாம் வைக்கப்பட்டுருச்சு, பல்லாண்டுகளுக்கு வேண்டும். அப்போ அந்த மனசில் என்ன இருக்கு பாருங்க, அந்த மனசில் மேட்டிமையான எண்ணம் வந்துருச்சு, பெருமை, தற்பெருமை. பல்லாண்டு சேர்த்து வச்சாச்சு. அதனால் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, நீ ஓய்விடு. அவருக்கே சொல்கிறார், நல்ல ஓய்விடு சொல்லிட்டு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்லு. உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு. அப்ப இந்த பணக்காரனுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்தது கடவுள் எதற்காக கொடுத்தார் என்று நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், அந்த பணக்காரனுக்கே அந்த எல்லாம் சேர வேண்டும் என்று சொல்லி கடவுள் அந்த அதீதமான விளைச்சலை அவனுக்கு தரவில்லை. மாறாக அவன் ஏற்கனவே செல்வந்தன். அவனுக்கு கிடைத்த அந்த அதிகமான விளைச்சலை அவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சற்று நாம் ஆழ்ந்து சிந்தித்து தியானித்து பார்த்தோம் என்றால், அந்த பொருள்கள் யாவும் ஏழைகளுக்கு பகிரப்பட்டிருக்க வேண்டும். தனக்கு அந்த விளைச்சலை கொடுத்த கடவுளுக்கு ஒரு நீதிமானாக அவன் நடக்கும் பட்சத்தில் அவன் என்ன செய்திருக்க வேண்டும், அதை அப்படியே தியானம் செய்திருக்க வேண்டும், அல்லது விட்டு இந்த பணத்தை கூட தானம் செய்திருக்கலாம். ஆனால் அந்த அந்த பணக்கார செல்வந்தன் என்ன சொல்றாரு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள் வைக்கும். யாருடைய அந்த காசு பாருங்க, யாருடைய பணம், யாருடைய செல்வம்? அது இவனுக்கு சேர வேண்டிய செல்வமே இல்லை. அவன் ஏழைகளுக்கு பகிர் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் ஏழைகளுக்கு பகிராமல் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் எனக்கேன்னு சொல்லிட்டு பல்லாண்டுன்னு சொல்லி அது என்ன செய்கிறாரு பாருங்க. நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்தது. எப்போ? பல்லாண்டு காலமாக. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, பல்லாண்டு காலமாக ஓய்விடு, உண்டு குடித்து திளைத்திடு. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது இவன் ஒரு பணக்காரன் மட்டுமல்ல, இவன் ஒரு சுயநலக்காரன். எனவே தான் கடவுள் அந்த சுயநலக்காரனை அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த சுயநலக்காரனை பற்றி பேசுகிறப்ப இது ஒரு கடவுள் ஒரு ஓமை தான் சொல்கிறார். இது நிகழ்ந்ததில் ஒரு ஓமையை சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருனாக்க, கடவுள் சொல்கிற வார்த்தை பாருங்க, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை சொல்றாரு, யாருடையவை ஆகும்? நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும்? யாருக்கு சொந்தமானது? அதனால அறிவிலேயே
செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பது. செல்வமே இல்லை, ஆனால் தனக்காக செல்வம் சேர்க்குறாங்க பாருங்க, அப்படின்னு தெரியறதான் என்று சொல்லி அவனை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக காமிச்சு, நமக்கு கொடுக்குற செல்வம், கடவுள் நமக்கு கொடுக்குற செல்வம் நமக்கு அல்ல. அது நாம் பணக்காரனாகி மேலும் மேலும் பணக்காரனாகி ஒரு மாடி கட்டினது பத்தாதுன்னு சொல்லிட்டு 4 மாடி கட்டுறது 5 மாடி கட்டுறதுக்கு இல்லை. கடவுள் நமக்கு கொடுத்து நல்ல விளைச்சல் கொடுத்து ஏழைகளுக்கு அவன் பகிர வேண்டும் என்று கட்டி, ஆனால் அதை செய்யாமல் அவன் தனக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் வைத்ததால் கடவுள் அவனுக்கு என்ன சொல்றாரு, இன்றிரவே சொல்ற, அது இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு போய்விடும். அவ்வளவுதான். இப்போ யாருக்கு சொந்தம் அப்படி சொல்லிட்டு இதே போல இன்னொரு நிகழ்வையும் கடவுள் இன்றைக்கு நமக்கு நம்முடைய கண் முன்பாக கொண்டு வருகிறோம், நாம் தியானிக்க. இது சற்று வித்தியாசமானது. அதை படிக்கிறேன் கேளுங்கள். இது இந்த மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 17 21 முடிய உள்ள இறைவசனங்கள் படிக்கின்றேன். இதனுடைய தலைப்பு இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வர். இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின் வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அல்வாக்கு, இறைவனுக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ், கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரமே, இதில் பார்க்கும்போது இந்த செல்வந்தன் சற்று வித்தியாசமாக இருக்கிறான். ஆனால் இந்த செல்வந்தன் என்ன நினைக்கிறான்னா, அவனுடைய எண்ணத்தில், அதாவது நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். ஏன் அப்படி இயேசுவிட்டு வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற இந்த செல்வந்தர் வந்து கேட்கிறார் என்றால், அவர்கிட்ட ஏராளமாக சொத்து இருக்கு. பின்னாடி தான் எனக்கு தெரியுது, ஏராளமாக சொத்து. அதனால அதாவது இன்பகரமான வாழ்வில் அவர் இந்த செல்வராய் அவர் வாழ்கின்ற அந்த வாழ்வு எல்லா நிலைகளையும் பார்த்துட்டார், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டார். அவர் இன்னும் அனுபவிக்க வேண்டியது அந்த சொல்றது பாருங்க, அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள, இந்த நிலை வாழ்வை இவர் உரிமையாக்கி கொள்ள. இந்த நிலை வாழ்வு என்பதை பற்றி அந்த செல்வந்தருக்கு தெரியாது. எனவே தான் இயேசு அவரிடம் என்ன சொல்றாருன்னா, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. இயேசு வந்து என்ன சொல்றார்? நல்ல போதகரே என்று சொல்றார். ஏன்? அவருக்கு அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்கின்ற அந்த உத்தியை அல்லது வழியை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக நல்ல போதகர். அதனால தான் சொல்றார், நான் நல்லவன் என்ன ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். இப்போ இவருடைய நோக்கமே, அன்பு சகோதரமே, பார்க்குறப்ப அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். ஏன்? அவருக்கு ஏராளமான சொத்து இருப்பதனால, அந்த ஏற்கனவே பார்த்த அந்த செல்வந்தர் போல தான் ஏறக்குறைய இவரும்.
அவர் என்ன நினைக்கிறார்? பல்லாண்டு 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 வாழ வேண்டும். அதாவது குடித்து மகிழ்ந்திரு, இது அவருடைய நோக்கம். இவருடைய நோக்கம் என்னன்னாக்கா, அந்த உரிமையாக்கி, அதாவது அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்டு கடைசி வரையும் எனக்கு வாழ்வு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏனென்றால் இவர் ஒரு பெரிய பணக்காரர். அப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? இந்த கட்டையெல்லாம் சொல்லி அதை கடைப்பிடின்றார். நான் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிச்சு வரேன். அப்போ என்ன அவருக்கு ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குதுனாக்க, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பாக்கி இருக்குதுனாக்க, எனக்கு நிலைவாழ்வு கொடுத்துருக்கேன். நான் நிலைவாழ்வு கொடுத்துக்கிட்டு நான் உலகத்தில் இறப்பே இல்லாமல் கடைசி வரையிலும் நான் செல்வந்தராக இருப்பேன். இதுதான் அந்த செல்வந்தரான இளைஞனுடைய நோக்கம். அப்போ தான் என்ன பண்ணுறாரு? இயேசு அன்பொழுக, ரொம்ப, அதாவது இயேசு அன்பொழுக பார்க்கிறார். ராயப்பரை அன்பொழுக பார்த்தார். இதே போல இவர் அன்பொழுக பார்க்கிறார். சொல்றாரு, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. என்ன குறைபடுது? அவர் என்ன பண்ணாரு? ஸ்கேன் பண்ணிட்டார், கணிச்சிட்டார். இவருக்கு சொத்து நிறையா இருக்குது, அதனால ஒரு குறைபாடு அவர்கிட்ட இருக்குது. என்ன குறைபாடுன்னா, உனக்குள்ளதை எல்லாம் விற்று அதை ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது நீ என்ன பண்ணுவ? விண்ணகத்தில் ஒரு பெரிய பணக்காரனாக இருப்ப, செல்வந்தராக இருப்பேன். ஏன் அவர் இங்கே நான் என்ன நினைக்கிறார்? நான் கடைசி வரைக்கும் வாழணும். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? அதோட மேலான ஒரு வாழ்க்கையை, உன்னுடைய சொத்துக்கள்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது விண்ணகத்தில் செல்வந்தராக இருப்பேன். இங்கே செல்வந்தராக இருக்கிறது இல்லை, விண்ணகத்தில் செல்வந்தராக இருப்பார்னா என்ன? அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக, நல்ல நிலைமையில் கடைசி வரைக்கும் அங்கே இருப்பார். அதுக்கு தான் கடைசி வரைக்கும் இருப்பதற்கு வழி சொல்கிறார் கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அது விருண்ண செய்கிறார் பாருங்க. செல்வராக இருப்பேன், பின்பு என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். அது பின்னாடி என்னை பின்பற்றும். ஏன்? உன்னுடைய செல்வத்தெல்லாம் விற்று நீனா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ விண்ணகத்தில் பணக்காரனாக இருப்ப. நீ மண்ணகத்தில் கடைசி வரைக்கும் அந்த நிலைவாழ்வை பிடிச்சிட்டு இருக்காத, நீ விண்ணகத்துக்கே போயிடுவ. எல்லாத்தையும் எப்போ உன்னுடைய சொத்துக்கள்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா விண்ணகத்துக்கே போயிடுவ. அந்த ஒரு நல்ல ஒரு வழியை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவருக்கு போதிக்கிறார். ஆனால் என்ன நடக்குது என்று பாருங்கள். பின்பு என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. அப்போ அந்த ஏராளமான சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க மனம் இல்லை. ஏழைகளுக்கு கொடுத்து விண்ணரசில் செல்வந்தராக இருப்பதற்கு, அந்த இங்கே மன்னகத்தில் செல்வந்தராக இருக்கிற இந்த இளைஞருக்கு மனசில்லை. அதுபோல நிலைவாழ்வை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலேயே கடைசி வரைக்கும் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு தப்பான ஒரு கொள்கையாக அதை எடுத்துக்கொண்டு அதற்காக அதை கேட்டு இயேசுவிடம் வருகிறார். அதை தான் இயேசு என்ன சொல்கிறார்? பதில் சொல்கிறார், இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பின்பற்றும். ஆனால் அவர் பின்பற்றலை. இயேசு பின்னாடி போல என்ன நடக்குது? ஏராளமான சொத்து இருந்தது. அதனால் என்ன பண்ண முடியல? அந்த சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து ஆண்டவரை பின்பற்ற அந்த செல்வந்தரான இளைஞருக்கு மனமில்லாமல் போயிற்று. கண்களை மூடுவோம். அன்பு சகோதரமே, இந்த நாள் நமக்கு இது நல்ல ஒரு படிப்பினையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளில் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தைகளுக்காக, தூய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உண்மை பின்பற்றி அவருக்கு நீர் சொன்ன புத்திமதி போல எங்களுக்குள்ள சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விண்ணகத்தில் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை, அங்கேயும் செல்வந்தராக இருக்கின்ற நல்ல ஒரு அந்தஸ்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. எனவே நிலைவாழ்வு என்று சொல்லி இந்த உலகத்தை நாங்கள் பற்றி கொண்டிருக்காமல் விண்ணகத்தில் அந்த நிலைவாழ்வை, அந்த அங்கு செல்வந்தராக இருக்கின்ற நல்ல வாழ்வை நாங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடி, இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் இந்த ஒரே மகனுமான உயிர்த்த இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பு சகோதரனே, ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ் சேர்ப்போம். குறையாத அன்பு
கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.